தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சீமானின்றி தமிழ் தேசியம் இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். சீமான் இவர் திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் என்றாலும் கூட தமிழகத்தின் மீது தீராத ஒரு தாகம் கொண்டவர். 2009ஆம் ஆண்டு இலங்கையிலே விடுதலை புலிகள் இயக்கம் அளிக்கப்பட்ட பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்தார். 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது தமிழகத்திலே தமிழ் இளைஞர்களை தட்டி எழுப்பினார். தமிழ் தேசியத்தை தட்டி எழுப்பினார். தூங்கிக் கொண்டிருந்த தமிழ் தேசியத்தை தட்டி எழுப்பினார். அதற்கு முன்பாக தமிழ் தேசியம்ன்றது ஒரு 10க்கு 10 அறையில் முடங்கி போயிருக்கும். ஒரு ஜோல்னா பையை போட்டு ரோட்டில் திரிவாங்க. இவங்க தான் தமிழ் தேசியவாதிகள். யாருன்னு கேட்டால் நெடுமாறன் இந்த மாதிரி உள்ளிட்டோர் தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ் தேசியத்தை தட்டி எழுப்பியது தமிழ்நாட்டில் சீமான் தான். அவரை தவிர வேறு யாருமே கிடையாது. பறந்து கிடந்த இந்த தமிழகம் முழுவதும் அந்த தமிழ் தேசியத்தை பரப்புனது செந்தமிழன் சீமான் தான். அவர் பற்றி வைத்த நெருப்பு இப்பொழுது கொழுந்துவிட்டு எரிந்து பரவ தொடங்கியுள்ளது. கடந்த 15 ஆண்டுகளாக போராடி இன்றைக்கு 8.1% வாக்குகளை பெற்று தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாறை சாறையாக பலர் வெளியேறுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த வெளியேறி வர்றவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னாள் பொறுப்பாளர்கள். அவங்க கட்சியில் சரியாக செயல்படலை, அதனால் பொறுப்புகள் பிடுங்கப்பட்டது. முன்னாள் பொறுப்பாளர்களாக இருக்காங்க. அவங்க இப்போ பொறுப்பில் கிடையாது, முன்னாள் பொறுப்பாளர்கள். அடுத்ததாக இன்றைக்கி மைக்கை பிடிச்சி பேசிட்டா நம்ம தலைவர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். மைக்கை பிடிச்சி பேசிட்டா நம்ம தலைவர் ஆகிட்டோம், சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவர், என்னுடைய ஆலோசனையை சீமான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மைக்கை பிடிச்சி பேசிட்டா தமிழ் தேசிய தலைவர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்மளே தனிக்கட்சி ஆரம்பித்து தமிழ் தேசிய அமைப்புகளை உருவாக்குனா என்ன அப்படிங்கிற நிலைமையில் ஒரு சிலர் இருக்காங்க. அப்படி நாம் தமிழர் கட்சியில் இருந்தவங்க தான் இன்றைக்கி சீமான் என்னுடைய ஆலோசனையை கேட்கலை, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாப்புல அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் எத்தனை பேருடைய ஆலோசனையை தான் கேட்பார்? அவருக்குன்னு ஒரு ஆலோசனை வட்டம் இருக்கும். அந்த ஆலோசனையை அவர் கேட்டுக்கிடுவார். கட்சியில் இருக்க 30 லட்சம் தொண்டர்கள்கிட்டையும் அவர் போய் ஆலோசனை கேட்க முடியுமா? நீ கட்சியை விட்டு சாறை சாறையாக இன்றைக்கி வெளியே போகிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விலகுனாங்க. சரி, நீங்கள் போய் இன்னொரு தமிழ் தேசிய கட்சியில் போய் இணைச்சிங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை, அதிமுகவில் போய் சேர்றாங்க. அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம், திராவிடர், அது ஒரு திராவிட கட்சி. திராவிட கட்சியில் போய் சேர்றாங்க. சேர்றதுக்கு முதல் நாள் வரைக்கும் சீமான் சரியில்லை அப்படின்னாங்க. உண்மையிலே தமிழ் தேசியத்து மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க அதிமுகவோட போய் சேருவாங்களா? அடுத்தது ஒரு கூட்டம் போய் திமுகவோட போய் சேர்ந்துருக்கு. திமுக தமிழ் தேசியத்துக்கு எதிரி, அது தெலுங்கர்கள் கட்சி, அங்கே போய் சேர்ந்துருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்கிட்டவங்க பூரா யாருன்னு கேட்டிங்கன்னா செல்வாக்கில் இருந்த தலைவர்கள். இளவஞ்சி, ரஜினி, ஜெகதீச பாண்டியன், புகழேந்தி, இப்படி உள்ளிட்ட செல்வாக்கு இழந்த தலைவர்கள் அதில் போய் கலந்துருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதில் கலந்துருக்காப்புல. அவர் திமுகவோட அண்டி போய் ஒரு சீட்டு வாங்கி தேர்தலில் போட்டிக்கிட்டு ஜெயித்தவர். அவர் தமிழக நலனில் அக்கறை இருந்துச்சுன்னா, தமிழ் தேசியத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா திராவிட கட்சியோட போய் கூட்டணி வச்சுருக்க மாட்டாப்புல. திராவிட கட்சியோட ஒத்த சீட்டை வாங்கிட்டு போய் கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகி என்ன சாதிச்சிட்டாப்புல? அது போக நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுகவில் ஒரே ஒரு எம்பி சீட்டு கேட்டாப்புல அவங்க அண்ணனுக்கு. அதுவும் அவங்க அண்ணனுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு கூட கிடையாது, கட்சியில் பொறுப்பாளர்களுக்கு கூட கிடையாது, அவங்க அண்ணனுக்கு சீட்டு கேட்டாப்புல. அது தரல அப்படின்னால தான் இப்போ திமுகவோட உரசல் போக்கை மேற்கொண்டிருக்காப்புல. இன்றைக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அழைச்சிட்டு திருச்சியில் கூட்டம் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே சீமானை எதிர்த்து போகிறவங்க தமிழ் தேசியத்தின் மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா அவங்க தனித்து நின்று தமிழ் தேசியத்துக்காக வேண்டி போராடணும். அவங்க திமுக கிட்டேயோ அதிமுகட்டையோ பாஜகட்டையோ போய் சேர்ந்து போராடினாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மேலே விருப்பம் இல்லை, தமிழ் தேசியத்தின் மேலே ஆர்வம் இல்லை, இவ்வளோ நாளாக சுயநலவாதியாக இருந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி திமுக அதிமுகட்ட போய் கூட்டணி வச்சு கட்சியில் போய் சேர்றதோ கூட்டணி வைக்கிறதோ அது தமிழ் தேசியத்துக்கு எதிரானது. அதனால் சீமான் இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது தமிழ்நாட்டில் இனிமேல்.
சீமான் தான் தமிழ் தேசிய தலைவர். சீமான் தான் ஒற்றை நம்பிக்கை, கடைசி நம்பிக்கை அவர்தான். தமிழ் தேசியத்தின் கடைசி நம்பிக்கை அவர்தான். சீமானை விட்டு வெளியே குறை சொல்லிட்டு போகிறவங்க யாருமே தனித்து நின்று நீங்கள் தமிழ் தேசியத்தில் சாதிச்சிங்கன்னா தமிழ் தேசியத்து மேலே உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் போய் திமுக அதிமுகட்ட போய் கூட்டணி வச்சிங்கன்னா, அங்கே போய் சேர்ந்தீங்கன்னா இவ்வளோ நாளாக போலி தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் சீமான் இல்லாமல் தமிழ் தேசியம் கிடையாது, தமிழ் தேசியம் சீமான் இல்லாமல் கிடையாது. அதனால் சீமான் தான் தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்தான் சீமான். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க.